வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை விசிக கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் குறித்தான உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்ட அறிக்கையில், யாரையும் கல்லூரி படிப்பை தொடர விடாமல் இருப்பதற்கு இந்த திட்டம் இல்லை என்றும், குடும்ப அரசியலின் வாரிசு ஆன நீங்கள் குலக்கல்வி திட்டம் என இதை சிறுமைப்படுத்த வேண்டாம் என பதில் அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவிலில் 25,543 ஓலை சுவடிகள் கண்டறியப்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12 வரை 17 நாட்கள் நடைபெறும் 48வது புத்தக கண்காட்சியை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளதாக புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 57,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 7,130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் நாளை முதல் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில், முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து கேரள மாநிலம் கொச்சிக்கு 155 பயணிகளை ஏற்றி சென்ற ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் உள்ள சமஸ்திபூர் ரயில் நிலையத்தில் 2 குரங்குகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென ரப்பர் பொருளை எடுத்து அங்குள்ள மின்சார வயரில் வீசி தீப்பிடித்ததில் ரயில் சேவை 15 நிமிடம் பாதிக்கப்பட்டது. மராட்டிய மாநிலம் தானே மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் 45,000 மதிப்புள்ள கள்ள நோட்டை கூட்டுறவு வங்கியில் டெபாசிட் செய்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவரான சோனியா காந்தியின் 78வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனவும், அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் பிரார்த்தனை செய்கிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். டெல்லி ஆர்.கே. புரம் பஷ்சிம் விஹார் பகுதியில் உள்ள பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிரியா அதிபர் ஆசாத் நாட்டை விட்டு விமானம் மூலம் ரஷ்யா சென்று தஞ்சமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு எக்ஸ் வலைதளத்தில் மத்திய கிழக்கில் ஆசாத்தின் ஆட்சி, டமாஸ்கஸின் கொடுங்கோல் ஆட்சி சரிந்தது எனவும், மேலும் இஸ்ரேலில் அமைதியாக வாழ விரும்பும் அனைவருக்கும் ஆதரவு கரம் நீட்டுகிறோம் எனவும் பதிவிட்டுள்ளார். வங்கதேசம் அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் செய்து T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வரும் நிலையில், வெஸ்ட் இண்டீஸ் 47 புள்ளி 4 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 295 ரன்னில் வங்கதேசத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் பெண்கள் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் வங்கதேசத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. மாஸ்கோவில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா ஆணையத்தின் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 21வது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ரஷ்யா சென்றடைந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிரியாவில் ஆசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போரில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டு வரும் நிலையில், அங்கு வசிக்கும் இந்தியர்கள் நலமாக உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது.
அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரை சேர்ந்த 100 வயதான பெர்னி லிட்மேன் 102 வயதான மாஜோரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து உலகில் மிகவும் வயதான திருமண ஜோடி என்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள நிலையில் சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்து தப்பியோடிய சிரியா அதிபர் ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என கிரெம்ளின் மாளிகை தெரிவித்துள்ளது. பெண்கள் ஹிஜாப் அணிவதற்கு எதிராகவும் அந்நாட்டின் மரண தண்டனைக்கு எதிராகவும் போராடி வந்த பெண் பத்திரிகையாளரும் சமூக செயல்பாட்டாளருமான நர்கிஸ் முகமதிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது நோபல் குழு தொடர்பு கொண்டு பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.